இப்ப Instagramல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்க இந்த ஏஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைக் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுத்துருக்க பீட் மார்க் அண்ட் சேக் எஃபெக்ட் கொடுத்து உங்களுடைய அலைக் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு 2 இருக்கா அது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பீட் மார்க் சேக் எஃபெக்ட் லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்டில் கொடுத்துருப்பேன். அதில் ஜாயின் பண்ணிட்டு என்னோடய டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ரீல்ஸ் 6ன்னு சர்ச் பண்ணுங்கள். ரீல்ஸ் 6ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட் மார்க் அண்ட் சேக் எஃபெக்ட் வரும். அதை வந்து உங்களுடைய அலைக் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட அலைக் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பீட் மார்க் ஓப்பன் பண்ணுங்கள். பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு பேக் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கண்ணாடி கேன் இருக்கா லெஃப்ட் சைடு அந்த 4ஐயும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளே பட்டனுக்கு அப்புறம் ஒரு அம்புக்குறிக்கு அப்புறம் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு பேக் வாங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போங்க. லாஸ்ட்டாக போயிட்டு கரெக்டாக அந்த ஃபோட்டோ முடிகிற இடத்துல வச்சுட்டு இந்த ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. அது கட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்டில் வந்துடுங்க. ஃப்ரண்டில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஃபோட்டோ ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கனால இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆட் கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த ஃபோட்டோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு உள்ள உங்களுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வயசு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ உள்ள ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் கலர் அண்ட் ஃபில் ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இது மாதிரி மிச்சம் உள்ள 2 ஃபோட்டோலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். அதையும் கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஸ்டாரு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பிளேயில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து எடிட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.